ஹலோ ஆல், வெல்கம் டு அர்ஷதா ஃபேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெகந்தி கோன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ மெகந்தி கிளாஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன திங்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, மெகந்தி கோன் வந்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து 2 டிஃப்ரெண்ட் மெகந்தி கோன் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்க் கோன் வந்து எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து காவேரி கோன் வந்து எடுத்திருக்கேன். பட் பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் காவேரி கோன் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் இந்த காவேரி கோன் வந்து ஏன் யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, காவேரி கோனுடைய கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். பட் சிங்கில் வந்து அப்படி இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் சிங்க் கோனே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோன் வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, நான் இன்றைக்கி வந்து இது போல் பென்சில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போது சில பேர் வந்து இந்த டிப்பில் வந்து பிடிப்பாங்க, இந்த மிடில் பிடிப்பாங்க, சில பேர் வந்து இங்கே பிடிப்பாங்க. ஓகேங்களா? பட் இது 3மே வந்து கரெக்ட் மெத்தட் தான். ஓகேங்களா? பட் என்னென்னா, இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இந்த டிப்லேயே வந்து பிடிக்கிறவங்க எண்டு வரைக்குமே வந்து இதை தான் ஃபாலோ பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மிடில் வந்து பிடிக்கிறவங்க இங்கே வந்து மெகந்தியை இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 ஃபிங்கருக்கும் சென்டரில் இந்த டிப்பை வந்து பிடிச்சிக்கோங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? நீங்கள் ப்ரெஷர் கொடுக்குறம்போது இந்த தம் ஃபிங்கரில் தான் வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ அதனால் மெகந்தி போடும்போது நீங்கள் இங்கே தான் ப்ரெஷர் கொடுக்கணும். ஓகேங்களா? இங்கே வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து மெகந்தியில் வந்து நான் எப்படி போடணுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 மெகந்தியும் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஃபுல்லாக இருக்குது, இன்னொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்க மெகந்தியை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம்னா, இங்கே இருக்கிற மெகந்தியெல்லாம் கீழே வந்து இப்படி வந்து தள்ளிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இது இருக்குங்கள்ல, இந்த ஹெட் போர்ஷனை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே இப்போ இங்கே ஓகேங்களா, இந்த 2 ஃபிங்கருக்கும் சென்டரில் இந்த டிப் வந்து இருக்கணும். இந்த ஹெட் போர்ஷன் வந்து இந்த தம் ஃபிங்கருக்கு சென்டரில் வந்து இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ப்ரெஷர் வந்து நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா, இங்கே தான் கொடுக்கணும், இங்கே கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி யூஸ் பண்ணுவாங்க, பென் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணுறதும் கரெக்டு தான். பட் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 ஃபிங்கருக்கும் சென்டரில், ஓகேங்களா, தெரியுதுங்களா, இந்த 2 ஃபிங்கருக்கும் சென்டரில் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. பட் ப்ரெஷர் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஸோ இந்த மெகந்தியில் பார்த்தீங்கன்னா இது போல் வந்து இந்த டிப்பில் வந்து பால் பின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பால் பின்னை ரிமூவ் பண்ண உடனே வந்து சில கோனில் வந்து எப்படி இருக்கும்னா மெகந்தி வந்து வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ அது போல் வெளியே வர மெகந்தியை வந்து இது போல் வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து நீங்கள் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம மெகந்தி யூஸ் பண்ணும்போது நம்ம டிசைன்லாம் வந்து நம்ம போடுவோம்ல, அப்போ வந்து என்ன ஆகும்னா இதை சுற்றி வந்து மெகந்தி வந்து இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. போல் வேஸ்ட்டு கிளாத் எடுத்து நீங்கள் வைப் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைனை வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம மெகந்தியோடைய பேசிக் எலமெண்ட்ஸ்லாம் வந்து எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். பேசிக் எலமெண்ட்ஸ்னால் வந்து நீங்கள் பெருசாக வந்து எடுத்துக்காதீங்க. நம்ம இப்போது மெகந்தி போடுறதுக்கு வந்து என்னென்ன டிசைனை எங்கெங்கே வந்து அப்ளை பண்ணுறது, ஸோ அதை தான் வந்து நம்ம எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். லைக் ஸ்பைரலு, டாட்டு, லீஃபு, ஸோ இதை தான் வந்து நம்ம எலமெண்ட்ஸ்னு வந்து சொல்கிறோம். அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுலாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பபாய்.